கஷ்டமாக இருக்குது, மனசு வலிக்குது. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு டெய்லி என்டர்டெயின்மெண்ட் அந்த ஐபிஎல். இந்த நடக்காத ஒரு வாருக்காக அதை போய் நிப்பாட்டிட்டீங்க பாருங்களேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாரம் நடக்குதோ நடக்கலையா தெரியலையே. ஏன்னா நியூஸ் சேனலில் அவங்க ஏர்போர்ட்டையும் போர்ட்டையும் அடித்து காலி பண்ணிட்டோன்னு வீடியோ காட்டுறான், ஃபோட்டோ காட்டுறான். அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமெல்லாம் திறந்தா இந்த வீடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேமோட ட்ரெய்லரில் உள்ளது, இந்த ஃபோட்டோ யூஎஸ்ஏல ஒரு ஃப்ளைட்டு பிளாஸ்ட் ஆனப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ எனக்கு தெரியலை, என் நாட்டில் போர் நடக்குதா நடக்கலையா. அவன் ஏதோ ஒரு ஜெட் அனுப்புனான்றாங்க, F-16 ஏதோ ஒரு ஜெட் அனுப்புனான்றாங்க. அந்த ஜெட்டை இவங்க போட்டாங்கன்றாங்க. நடுவில் பூந்து அப்படி வர்றப்போ இப்படி நடுவில் பூந்து அடிச்சிட்டாங்களாம். அது தெரில எனக்கு. இப்போ நடக்குதா, போர் இருக்கா இல்லையா தெரில. அதாவது ஊடு பூந்து அடிக்கிறான், பக்கத்தூர்லேருந்து இங்கே வர்றான். அவனே ஃப்ளைட்டில் பக்காவாக பச்சை கொடியெல்லாம் போட்டு, அதாவது இருக்கும் தான், அந்த பின்னாடி டெயிலில் பார்த்துருக்கேன் இந்தியா ஃப்ளாக் இருக்கும், இல்லாட்டி பாகிஸ்தான் ஃப்ளாக் இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோலலாம் பார்க்குறேன் ஒட்டுமொத்த அந்த இதையுமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கலர் பச்சை கலர் கொடி அடித்து நடுவில் பெருசாக அந்த 3 ஸ்டாரெல்லாம் போட்டு. எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் அவன். இப்படி அனுப்புறதுன்னு முடிவாயிடுச்சு. ஒரு இந்தியா ஃப்ளாகை போட்டோ இல்லை ஒன்றுமே போடாமலோ அனுப்பியிருந்தா இந்தியாக்காரன் நடுவில் பூந்து குண்டு போட்டிருக்க மாட்டான்ல, வேஸ்ட் ஆகிருக்கு அது ஃப்ளைட், புல்ஷிட் ஆகிப்போச்சு. ஆனால் அஃபீஷியலாக யாரும் மிலிட்ரிக்காரங்க எதுவும் சொல்லலை போல், மீடியாவில் சொல்கிறாங்க. இந்த மீடியா யாருன்னா, ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ, சிஎம் இறந்தப்போ நான் தான் முதல்ல சொன்னேன், எனக்கு தான் நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பீத்திக்கிட்டவங்க. அது தமிழ்நாட்டில் பண்ணாங்க. இவங்க கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்க. இவங்க இந்தியா லெவலில் கூட இல்லை, இப்போ அவங்க குளோபல் லெவலில் பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேவலமாக இருக்குது, சிரிக்கிறாங்க. ஜோக்கர்ஸ் மீடியான்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு கேவலமான பொழச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த சைடு உள்ள மீடியாஸ் எல்லாம். ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபேக்ட் செக் பண்ணுற ஒரு பையன் ஒரு டீம், சின்ன டீம், ஒரு 2-3 பேர் உட்காந்துக்கிட்டு அவங்கனால நீங்கள் போடுற அத்தனையும் டீகோட் பண்ண முடியுது. வெக்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. ஆனால் எத்தனை பேருக்கு அது போய் ரீச் ஆகும் அவனுங்க டீகோட் பண்ணுறதெல்லாம்? நீங்கள் சொல்கிறதையும் உண்மைன்னு 4 பேர் நம்ப தானே செய்வான். இந்த வார் நடக்குது அதனால தான் இப்போ ஐபிஎல் நடக்கலைன்னு நம்ப தானே செய்வான். கோவங்கள் வருது மக்களே. இந்த பாருங்க, இந்நேரத்துக்கு நீங்கள் இந்த ஐபிஎல் நடத்திக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா ஈசாலா கப் நம்தே அப்படின்னு எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அம்பானி மட்டும் விளையாடல, சாரி மும்பை இந்தியன்ஸ் மட்டும் விளையாடலை அப்படின்னா கப்பில் இன்றைக்கி அவங்க பேர் எழுதி வைக்கலாம். அம்பானி இருக்கிறதுனால, அம்பையர் இண்டியன்ஸ் இருக்கிறதுனால ஒரு டவுட் இருக்குது. மேபி கிடைக்கலாம், இல்லை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்லாம் இருக்குது. அது நமக்கு, நீங்கள் அது ஆரம்பிச்சது நீங்கள் தான் இன்னும் முடிவெடுக்கலை இல்லை, அதுக்குள்ளே எவனும் ஃபார்ம் அவுட் ஆகாமல் இருக்கணும். அது வேறு ஒன்று இருக்குது பாவம். சரி, முதல்ல எனக்கு யாராவது இதை சொல்லுங்கள், பேய் இருக்கா இல்லையா, இல்லை பேய் இருக்குங்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு யாராவது சொல்லுங்கள். எனக்கு புரியலை. இப்படித்தான் நடக்குமா இல்லை வேறு எப்படியாவது நடத்தலாமா அப்படின்னு ப்ளீஸ் டெல் மீ, எக்ஸ்பிளைன் மீ, somebody help me please.